கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் கர்த்தருடைய கிருபை. நெட்ல சாட்சி சொல்றேன். இந்த சாட்சியை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாங்க. நான் மிகுந்த ரொம்ப பாடுகளோட கடன் பிரச்சனையோட தான் ஆண்டவர்களை வந்தேன். இருக்கிற ஆராதனையில மத்தியில தான் வளர்ந்தேன். நான் வளர்ந்துருந்தாலும் ஆண்டவர்களை வரும்போது இருக்கிற ஆராதனை அந்த சூழ்நிலையில தான் வந்தேன். நான் ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தாங்க. 3 வாரமா அந்த பரிகாரம் செய்யறதுக்காக நான் அந்த விக்கிர ஆராதனை போகும்போது தான் எத்தனை மேடம் ஒரு நாள் என் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணாங்க. நீங்க ஆண்டவர் பக்கம் வரதா இல்லை விக்கிர ஆராதனை போறது 2 மனசோட இருக்கீங்க, ஒரே மனதோட ஆண்டவர் கிட்ட வாங்க, ஆண்டவர் நிச்சயமா உங்களை வழி நடத்துவான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் ஆண்டவர் முழுமையா நம்புவேன். ஆண்டவர் என்னை ஒவ்வொரு நாளும் அற்புதமா அதிசயமா என்னை நடத்துறாரு. கடன் பிரச்சனையிலிருந்து ஒவ்வொரு நாளும் நான் எவ்வளவோ வேதனையோட கண்ணீரோட இருந்தேன். பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு விடுதலையாக்குறாரு. அது போல பிள்ளையோட படிப்பு காரியங்களையும் ஆண்டவர் பெரிதான கிருபையினால எங்களுக்கு நடத்துறாரு. 10ஆம் கிளாஸ் கூட முடிச்சுட்டு மேற்கொண்டு படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஒரு பிரதர் மூலமா ஆண்டவர் எனக்கு உதவி செஞ்சு என் பிள்ளைகளை படிக்க வச்சாரு. அடுத்து காலேஜ் போகும்போதுமே நாங்கள் எங்களால் எங்க தகுதிக்கு படிக்க முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை தான் இருந்தோம். அப்பயுமே காலேஜில் பிரின்சிபல்கிட்ட பேசும்போது அவங்க 2-3 தவணையாக நீங்கள் பணம் கட்டுறதுக்கு நாங்கள் உதவி செய்யறோம்னு சொன்னாங்க. பிபிஏ மூத்த பொண்ணு முடிச்சா ஃபர்ஸ்ட் டிகிரி முடிச்சோடனையும் அந்த ஃபர்ஸ்ட் டிகிரியில் காலேஜ்லேயே ஃபர்ஸ்ட் வந்து கோல்டு மெடல் வாங்க ஆண்டவர் உதவி செய்கிறாரு. அதே போல் 2வது பொண்ணுமே நல்லபடியாக படித்து 1137 மார்க் வாங்கினதுனால ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் சேர்க்க ஆண்டவர் உதவி செய்கிறாரு. பிள்ளைங்களை படிப்பு காரியங்களை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறாரு. நாங்கள் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மேலாக ஆண்டவர் நடத்துகிறாரு. நான் இம்மட்டும் இந்த பூமியில் நிற்பது கர்த்தருடைய கிருபை. நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது கர்த்தருடைய கிருபையினால தான். ஆண்டவர் மட்டும் என்னோடு இல்லாவிட்டால் நாங்கள் ஒரு நிமிடம் கூட இந்த பூமியில் வாழ முடியாது. கர்த்தர் தாமே இந்த சாட்சி ஆசீர்வதிப்பார். வேற யாராவது